ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். அந்தியேஷ்டிங்கிறதான தொடர்பில் நாம் இப்போ 4வது பகுதி முடிச்சு 5வது பகுதிக்கு கடந்திருக்கோம். பெற்றோர்கள், அதாவது மாதா பிதா, இவர்கள் புத்திரனுக்கு தேகத்தையும், அதாவது சரீரத்தையும் தேக சுகங்களையும் அமைச்சு கொடுக்கிறார்கள் வாழ்நாளில். அதற்கு பிரத்யுபகாரமாக புத்திரன், அதாவது கர்த்தா அப்படின்னு எடுத்துக்கிடங்க, அந்த புத்திரன் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு பூத சரீரம், பூத உடம்பையும் ஆத்ம சுகத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறார். யதார்த்தத்தில் கர்த்தா அப்படின்னா இதுதான் அர்த்தம். கர்மாவை செய்யக்கூடியவன் கர்த்தா, அது வேற விஷயம். பல அர்த்தங்கள் இருக்கிறதுல ஒரு முக்கியமான அந்தரார்த்தம் என்ன அப்படின்னா, உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் நன்றாக அழகாக அவங்களை பார்த்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் முடிந்த அளவு செஞ்சு கொடுத்துண்டு, சிலதெல்லாம் எட்டாத காரியமாக இருக்கும், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். எது முடியுமோ அதை யதாசக்தி அவங்களுக்கு கொடுத்து அவங்களை திருப்தியாக வாழ வைத்துக் கொண்டு மரணானந்தரம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிதுலோகத்துக்கு போகிறதுக்குள்ளதான ஒரு பூத சரீரத்தையும் இந்த ஆத்ம மார்க்கத்தையும் காட்டி கொடுக்கறது உத்தமனான ஒரு புத்திரனுடைய கடமையாகிறது. இதை செய்யாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த கடனாகவே இருக்கும், அதுக்கு ஒரு நாளைக்கும் நிவர்த்தி வராது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். 2 பேருமே அவர்களுடைய கடமையை தீர்த்துக் கொள்கிறார்கள். இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவங்களுக்கு 2 பேருக்குமே கிடைக்கப்படுகிறது. இனிமே இந்த ஜீவாத்மா சாதாரணமாக தத்துவ சாஸ்திரங்கள் எல்லாம் வச்சு ஆராய்கின்ற பொழுது எங்க போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை சொல்லியிருக்கு. அதாவது பிரம்மஞானிகள் எல்லாருமே இறந்து போன பிறகு அவர்களுடைய அந்த ஜீவாத்மா பிரம்மலோகத்துக்கு சென்றுவிடும். இறைவனுக்கு வழிபாடு செஞ்சதான பக்தர்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு செல்வார்கள். மோட்சிச்சுக்கள், மோட்சத்தை இச்சை பண்ணி வாழ்ந்து வந்ததான புண்ணியாத்மாக்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு செல்வார்கள். ஆசைகள் நிறைவேறாத வாழ்க்கை பயணம் செஞ்சவர்கள் எல்லாம் சந்திரலோகம், அதாவது பிதர்லோகத்துக்கு செல்வார்கள். ஆனால் பிதர்லோகத்துக்கு சென்று விட்டார்கள், ஆனால் நிச்சயமாக திரும்பியும் ஜனனம் உண்டு. அந்த ஜென்மா எப்போங்கிறது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறை. அதுபோல ஒருவேளை பிதர்லோகத்துக்கு போகலாம், அல்லனா நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த ஜீவாத்மாவினுடைய பிரயாணம் பரமாத்மாவிலிருந்து விட்டு வெளியே வந்த நாளிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில அது எத்தனையோ மரணங்களை சந்திக்கிறது. இது முதல் செத்து போறதும் கிடையாது இந்த ஆத்மாவுக்கு, அது நல்ல பரிசயம் உண்டு. அதனால்தான் மரணம் அப்படின்னா அதுக்கு பயம். பிறக்கிறத பகவான் ரொம்ப கூட இருப்பார். ஒரு குழந்தையோட 5 வயசு வரைக்கும் அதுக்கு சுயம் பிரக்ஞை தெரிஞ்சு விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு இந்த மாயாலோகத்தினுடைய அது ஐக்கியமாகிற வரைக்கும் பகவான் அந்த குழந்தை கூட எப்பவுமே இருப்பார். அதனால்தான் குழந்தைகள் பிறந்ததுமே அழறது. எங்க கூட விளையாடிட்டு இருந்த எனக்கு விளையாட்டு காட்டுதான அந்த இறைவன் இப்ப எங்க மறைந்து விட்டார் அப்படிங்கிறதான ஒரு பாவம், ஒரு விசாரம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படி சொர்க்கத்துக்கா, நரகத்துக்கா, பிதர்லோகத்துக்கா, பிரம்மலோகத்துக்கா, சிவலோகத்துக்கா, வைகுண்டத்துக்கா அப்படிங்கிறதான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி தபஸ் செய்துங்கிறவர்கள், தபஸ் செய்வர்கள் எல்லாம் தபோலோகத்துக்கு செல்வார்கள். நான் முன்னாடி சொன்ன அந்த 7 லோகம் இருக்கேன், இந்த ஜங்ஷன்ல இருக்கிறதான 2 ரூட் 2 பக்கமா போமே, ஒன்னும் எமபுரிக்கும், இன்னொன்று டெஸ்டினேட்டட் விஐபி லைன், அது வழியா போறது. அவதான் இந்த தபசி தபோலோகத்துக்கு சென்று விடுவார். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். சத்தியலோகம் பிரம்மலோகத்துக்கு ரொம்ப கீழே பக்கத்தில் இருக்கிறது இந்த தபோலோகம். தபஸ் செய்யக்கூடியதான மகான்கள், ரிஷிகள் எல்லாம் அங்கேதான் இருப்பார்கள். இப்படி ஜீவாத்மாவினுடைய பிரயாணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிகிறது. இதுக்கு தான் ஜனனம் மரணம் அப்படிங்கிறதான கதை. ஜோதிஷாஸ்திரத்துக்கும் மரணத்துக்கும் அதே மாதிரி ஜனனத்துக்கும் ரொம்ப பெரிய பந்தம் உண்டு. மனுஷனுக்கு, சாதா மனுஷனுக்கு தெரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள் ஜோதிஷம் வழியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஜீவாத்மாங்கிறது ஒரு ஜோதி வடிவம். அந்த ஜோதியை பற்றி சொல்லக்கூடியதான தத்துவங்கள் தான் ஜோதிஷம். அப்போ ஜீவாத்மாவினுடைய பிரயாணம், இதனுடைய பிறப்பு, இதனுடைய வாழ்நாள், இதனுடைய மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகும், திரும்பி எப்போ திரும்பி வந்து பிறக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஜோதிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இந்த வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு வேதம், வைத்தியம், வைதிகன், ஸோ வைதிகன், வைத்தியன், ஜோதிஷன், இவா 3 பேருமே ஈக்குவல் ரேங்க் இருக்கிறவா. தேவலோகத்தில் இவாளுக்கு சீட்டு போட்டாலானா 3 பேரையும் ஒரே லெவலில் தான் உட்கார வைப்பாங்க. ஈக்குவல் ரேங்க் இருக்கிறவா 3 பேர். வைத்தியன் அப்படின்னா மருத்துவர். ஆனால் மாடர்ன் வேர்ல்டு இருக்கிறதான மருத்துவர் கிடையாது. ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே அதை தடைய வைக்கக்கூடியவன் தான் வைத்தியன். வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட் பண்ணுறவன் வைத்தியன் இல்லை, அவன் டாக்டர். ஜோதிஷன் அத்தனை பேருடைய ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான சக்தி ஜோதிஷனுக்கு உண்டு. இருந்தாலும் 3 பேரும் ஈக்குவல் ரேங்க். அப்போது ஜன நேரத்தில் ஒரு ஜாதகம் வருது,
அது ஜென்ம லக்னம், ஜனன லக்னம் அப்படின்னு பேருது. அதுபோலயே மரண சமயத்தை பேஸ் பண்ணிட்டும் ஒரு ஜாதகம் போடலாம். இதுக்கு மரண ஜாதகம்னு பேரு, மரண லக்னம். இந்த ஜீவாத்மா சரீரத்தை விடுகின்ற பொழுது எந்த லக்னம் இருக்கு, அந்த லக்னத்தை சுற்றி, லக்னம் என்றால் பூலோகம், பூமி, அதான் இண்டெக்ஸ் பாயிண்ட், அதை சுற்றி என்னெல்லாம் கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து பிரவச்சனம் பண்ணலாம். இதில் ஒரு மனிதன் இறந்து போக வேண்டுமானால் பிறக்கிற நேரத்தில் லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, குரு, சனி பகவான், குளிகன், இவ 5 பேருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ இருந்ததோ அதே போர்ட்ஃபோலியோ எக்ஸாக்ட்லி அவ மரணத்துக்கு மேட்ச் ஆகும். வேற விதமாக சொன்னால் குரு பகவான், சனி பகவான் இவர்கள் 2 பேருடைய அஷ்டமாதிபதி, 3 பேருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஜீவனுக்கு சரீரம் விட்டு வெளியே போகவே முடியாது. இந்த கடைசியில் ஊர்தமுகமாக இந்த பிராணனை வெளியே தள்ளி விடுறது யாரு அப்படின்னா உதானன். சில பேர் படுக்கையில் படுத்துட்டு சாக முடியாமல் ரொம்ப அவஸ்தப்படுவா. மூச்சு மேலுக்கும் போகாது, கீழுக்கும் போகாது, டிராஃபிக் ஜாமில் மாட்டின்ற மாதிரி இந்த தொண்டைக்குடி இருக்கு பாருங்க, விசுத்தி சக்கரம் அங்கே மாட்டிக்கும். அப்போ உதானன் வெளியே போகிறதுக்கு, உதானம் பிரசாதம் பண்ணினா மட்டும்தான் ஜீவன் வெளியில் போகும் சரீரத்தை விட்டு. அதுக்கு ஒரு சடங்கு இருக்குது, ஒரு கிரியை இருக்குது. அந்த பரிகாரம் பண்ணி அந்த உதானங்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா அவருடைய அனுகிரகத்தினால மரணம் கொஞ்சம் சீக்கிரமாக சுலபமாக முடிஞ்சிடும். அது இல்லைன்னா ரொம்ப அவஸ்தப்படுவா. மூச்சு தண்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு காட்டால் தெரியும். ஏன்னா இறந்து போனவங்க திரும்பி சொல்ல போகிறதில்லை அவள் என்னெல்லாம் துக்கம் அனுபவிச்சார்கள், எவ்வளோ எல்லாம் வலி இருந்தது உடம்புல அப்படின்னு. ஆகவே லக்னாதிபன், அஷ்டமாதிபன், குரு, சனி, குளிகன். இந்த குளிகன் என்பவர் பூத பிரேத பிசாச்சுக்களுடைய தலைவர். அவருடைய அசிஸ்டன்ஸ், அவருடைய செல்வாக்கு போகிற இடங்கள் எல்லாம் எது அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாம் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டி. சனி பகவான் ஆயுர்காரகன். யாருடைய ஜாதகத்தையும் சனி பகவான் தான் ஆயுசு கொடுக்கும். ஏன்னா கர்மா முடிஞ்சாதான் ஒருவனுக்கு மரணம். அப்ப கர்மத்தினுடைய அதிபதி சிக்னிஃபிகேட்டர் சொல்லுவார். அந்த தெய்வம் என்பவர் சனி பகவான். குரு என்றால் ஜீவன். ப்ரஹஸ்பதிக்கு ஜீவன் அப்படிங்கிறதான ஒரு பேர் உண்டு. சப்தமே மாசே ஜீவ பிரவேசகா. ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவானதுமே அதுக்கு 7வது மாசத்துல அதுக்கு ஜீவன் வரும் உள்ள. அது வரைக்கும் பிராணன் உண்டு, நெஞ்சில துடிப்பு இருக்கும், ஸ்பந்தனம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிறைய கர்ப்போபனிஷத்தில் நிறைய வியாக்கியானம் பண்ணிட்டு அங்கே போய் கேட்டுக்கலாம். இவருடைய சம்யோகங்கள் தான் ஒரு மரண சமயத்தை உருவாக்குறது. இனி ஒன்று, மாரகாதிபதி, பாதகாதிபதி அப்படின்னு 2 பேர் உண்டு. இந்த மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் எப்போ ஒன்று சேர்கிறார்களோ அன்றைய நேரத்தில் மரணம் ஏற்படும். இந்த திரிபுர சம்ஹாரத்தில் இந்த 3 அரக்கர்களும் ஒரே நேரத்தில் வர நேரத்தில் அவங்களை வதம் செய்ய முடியும் அப்படின்னு வரம் வாங்கி இருந்தவா. அதுபோல இந்த மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி இவா 3 பேரும் எப்போ இருக்கா சேர்ந்துடுறாளோ அப்போ மரணம் நிச்சயம். இப்படி நவகிரகங்களுக்கும் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ, அதுனா அவங்க வழியாக இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிஷ் சாஸ்திரம் உதவுகிறது. எப்படி ஆனாலும் சத்கதியும் துர்கதியும் அவர்களுடைய சத்கர்மம் துஷ்கர்மம் இதை பொறுத்து தான் இருக்கு. இருந்தாலும் ஞாதிகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய கடமை இந்த நீத்தருடைய ஜீவாத்மாவுக்கு எப்படியாவது உதவியை செஞ்சு அதை கரையேற்ற வேண்டும். கரையேற்றுறது அப்படின்னா அந்த சம்சார சாகரங்கிறதான சமுத்திரத்திலிருந்து திரும்பி இங்கே வராத அளவுக்கு அதுக்கு மோட்சத்தை கொடுக்கும்படியான மார்க்கங்களை செய்து கொடுக்க வேண்டியது இந்த ஞாதிகளுடைய கடமை. காரணம், உடம்பு இருந்தால் தான் இந்த கிரியைகள் எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு இப்போ உடம்பு கிடையாது, அனாதைக்கு சமம். ஆகையினால கூட இருந்தவர்கள் எல்லாம் பந்துமித்திராதிகள் எல்லாம் நம்ம சேர்ந்து அதுக்கு இந்த ஒரு உபகாரத்தை செய்ய வேண்டியது பெரிய ஒரு உபகாரம். இது ஃபேவர். ஆக்சுவலி உடம்பை விட்டு போனதான அந்த ஜீவாத்மா, அதாவது ஜீவ தியாகம் செஞ்சதான அந்த உடம்பு இருக்கு, மிருத சரீரம், அதை தெற்கு வைத்து பாதங்களை வடக்கு முகமாக வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுக்கு என்ன ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் அப்படின்னா, மனிதனுடைய உடம்புல பொதுவாகவே அவனுடைய ஊர்ஜ சக்தி, இந்த ஊர்ஜ சக்திங்கிறது உடம்புக்குள்ள 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஊர்ஜம் என்றால் ஏதோ ஒரு வாயு. 49 வாயுக்களில் முக்கியமானவர்கள் 10 பேர். அந்த 10 பேரில் முக்கியமானவர்கள் 5 பேர். அந்த 5 பேரில் முக்கியமானவன் பிராணன். மனிதனுடைய உடம்புல இந்த ஊர்ஜ சக்திங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஊர்ஜ சக்தி இருக்கிறதுனால தான் சில பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இறந்து போய் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா தான் ஒருவேளை மார்ச்சரியில் இருந்தோ இல்லைன்னா வேறு எங்காவது பாடி கிடச்சிது அப்படின்னா கூட பார்க்கலாம். அதில் அவர் இறந்து போகிற நேரத்தை க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஆனால் 4-5 நாள் கொடுத்து அந்த முடியெல்லாம் முளைச்சிருக்கும், நகம் வளர்ந்துருக்கும். இந்த மாற்றங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிட்டல. ஏன்னா தனஞ்சயன் உள்ள உட்காந்துருப்பார். 10வது நாளைக்கு தான் தனஞ்சயன் வெளியே போவார். தனஞ்சயன் போகிற நேரத்தை கதவை பூட்டிட்டு கீயை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். திரும்பி கூட பார்க்க முடியாது. அப்புறமா தனஞ்சயம் போயாச்சுன்னா எல்லாம் அவ்வளோதான், அழுக ஆரம்பிச்சிடும் உடம்பு. இதுதான் இருக்கிறதான சத்தியம். அப்போ மனிதனுடைய உடம்புல எப்பவுமே
ஊர்துமுகமாக இந்த பிராணன் சஞ்சாரம் செய்ய வேண்டும், அதோமுகமாக சஞ்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் 99% ஆஃப் த கேசஸ்லையும் பிராணனை பிராணாயாமம் பண்ணி தெரிஞ்சுக்காம, இல்லை அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்காத வாழ்க்கை அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லித்து எத்ரயாதித்த ஜந்தேகம் சயாதி பரமாங்கதியும் அந்த மந்திரத்தில் ஊர்துமுகமாக எடுத்து இந்த பிராணனை பிரூமத்தத்தில் கொண்டு தியானம் செய்கிறவன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யக்கூடியவன் பரமகதியை அடைகிறான் என்று பகவான் கீதையில் சொன்னதை விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தில் நம்ம தெரிஞ்சுட்டோம். இறந்த பிறகு நமக்கு எங்கே போனோம்? வடக்கு திசையை நோக்கி போனோம். வடக்கு திசையில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமஹ. வடக்கு திசை ரொம்ப முக்கியம். அங்கதான் கைலாசம் இருக்கு, சிவலோகம் இருக்கு. மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவங்களுடைய எங்கெங்கிலமோ காண கிடைக்காத உலகத்திலாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பார்வதி பரமேஸ்வரன் தயா சாகரங்கள் நாங்கள் எங்கள் குழந்தைகளோட தான் இருக்க போகிறோம், நீங்கள் எங்கே வேணா இருங்கோ, பிரம்மலோகத்தில் இருங்கோ, வைகுண்டத்தில் இருங்கோ, கோலோகத்தில் இருங்கோ, எங்கே வேணா போங்கோ, எங்களுக்கு எங்கள் குழந்தைகளை பார்க்காம இருக்க முடியாது. இறைவனுடைய சிருஷ்டி தானே எல்லாருமே. அதனால் நாங்கள் பூலோகத்தில் தாமசம் வச்சுக்க போகிறோம், எங்களுக்கு வீடு பூலோகம் தான் அப்படின்ட்டு இந்த மகா கைலாசம் அப்படின்னு வித்தியாசங்கள் உண்டு. பிராகிருத கைலாசம் தான் நம்ம திபெத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம். இங்கே அந்த கைலாசத்தில் உட்கார்ந்து பார்வதி பரமேஸ்வரர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாரையும் பரிபாலனம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எது தகுதியோ அது கொடுத்து, தகுதி இல்லாமல் எதுவும் எங்கேருந்து யாருக்கும் கிடைக்காது, தெய்வத்துக்கிட்டேருந்து கிடைக்காது. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி பகவான் சொல்றார், நான் பூலோகத்திலே இருந்துக்கிறேன், நீங்கள்லாம் எங்கேயோ போங்கோ, என்ன பார்க்கணுமான எல்லாரும் இங்கே வாங்கோ. அதனால கைலாசத்தில் அனைத்து தேவர்களும் 33 கோடி தேவர்களும் பிரம்மாதிகளும் எல்லாரும் இங்கே வருவா. இந்த 14, 13, 14, 15 ரொம்ப முக்கியம் திதிகளில். திரையோதசி, சதுர்தசி, பஞ்சதசி ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த பஞ்சதசி பௌர்ணமியாக இருக்கும், இல்லைனா அமாவாசையாக இருக்கும். இந்த திரையோதசி அன்னைக்கு எல்லாரும் பூஜை பண்ணுவார் பரமேஸ்வரனை. 14வது அன்னைக்கு அம்பாள் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவாள் பரமேஸ்வரனுக்கு, எக்ஸ்க்ளூசிவ். பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு எல்லாரும் பூஜை பண்ணுவா, இன்க்ளூடிங் பரமேஸ்வரர். இதாக இருக்கிற மகத்துவம். இந்த 13, 14, 15ங்கிறது ரொம்ப முக்கியம். திரையோதசி, சதுர்தசி, பஞ்சதசி. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் எங்கே போக முடிஞ்சதோ போக முடியலையோ சிவலோகத்துக்கு போயிடணும். சிவலோகத்துக்கு போயிடுச்சுன்னா மோட்சம் நிச்சயம். மற்ற உலகங்கள்லாம் போனால் அந்தந்த பாப புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அனுபவிச்சு திரும்பி வந்தாகணும். ஆனால் சிவலோகத்துக்கு போனால், சூரியலோகத்துக்கு போனாலும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளைக்கு திரும்பி வர வேண்டிய தலையெழுத்து கிடையாது. அதனால் எல்லாருக்கும் பை டிஃபால்ட் வடக்கு நோக்கி போகணும். வடக்கு திசை தான் பர்மனெண்ட், மற்ற திசைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா வடக்கு நோக்கி எந்திரம் அப்படிங்கிறத இருக்குல்ல, அந்த காம்பஸ் ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு இந்த ஜீவாத்மா அஸ்யூமிங் இது ஊர்தகதியாகத்தான் போயிருக்கு, அதோகதியாக போகலே. அதோகதி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 துவாரங்கள் இருக்கு, பூதம், ஜனனேந்திரியம். மற்ற எல்லா துவாரங்களுமே மேலே தான், இடுப்புக்கு மேலே தான். அப்போ இது வழியாக தான் போயிருக்கும் ஜீவாத்மா. என்ன பூஜை புனஸ்காரம், நம்ம சத்திய ஞானம் இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு ஒரு நாளைக்கும் அதோகதி வராது. ஆகவே இந்த ஜென்மா இந்த தலை எங்கே பார்க்கறது? வடக்க பார்க்கறது. தெற்க தலை வச்சா வடக்க பார்க்க முடியும் அல்லவா? அதனால தெற்கு தலையை வச்சு இந்த ஜீவாத்மாவுடைய இந்த ஊர்ஜம் இருக்கே, அது இருந்த சக்தி, அது படிப்படியாக தலையிலேருந்து கால் வரைக்கும் கீழே இறங்கி போயிட்டு. அப்போ இந்த கர்ம வினை எல்லாம் சவுத்தை பார்த்துட்டு போகும். அதனால சவுத்து டைரக்ஷனுங்கிறதுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம். சவுத் டைரக்ஷன்ல எப்பவுமே பிரச்சனை ஜாஸ்தி. இந்த மனுஷனுடைய உடம்பில் இருக்கிறதான இந்த ஊர்ஜம் கால் பக்கம் தான் எப்பவுமே ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம நிற்கிற நேரத்தில் கூட நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் மேக்ஸிமம் கீழே இறங்கி போகிறது, இங்கே வயத்துலேருந்து நேராக கீழே பம்ப் பண்ணி போயிடுது, கால் பாகத்துக்கு போகிறது. இந்த ஊர்ஜத்தை எப்படியாவதும் மேல் வழியாக போய் புருமத்திலிருந்து கான்டாக்ட் டைரக்டாக வடகு திசையை நோக்கி பார்வதி பரமேஸ்வரனை பார்க்கணும், சிவசக்தியை பார்த்து அதில் ஐக்கியமாகிவிட வேண்டும். என்ன கிரியைகள் பண்ணுவாளா பண்ண மாட்டாளா தெரியாதே. இப்போ வரைக்கும் ஒன்றும் நிச்சயம் கிடையாது. சில கர்த்தாக்கள் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துட்டு அந்த ஷாக்கிலே அங்கே விழுந்துடுவா சில பேர். அப்படிலாம் நிறையா இருக்காரு. அப்படிலாம் இருக்குது கதைகள் ப்ராக்டிக்கலாகவே அப்படியே நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸும் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இதுதான் இருக்கிறதான ஒரு தத்துவம். இப்போ மகாத்மாக்கள் யோகிகள் எல்லாம் இந்த தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்துருக்கா. அது எங்கே போகிறது இந்த ஊர்ஜ சக்தி, அது எங்கே போக வேண்டும், ஆக்சுவலி அது எங்கே போகிறது, எங்கே போய் தத்தளிக்கிறது, போக வழி தெரியாமலா அப்படின்ட்டு. அப்போ பொதுவாக என்ன பண்ணிட்டா அப்படின்னா, சிரஸை சவுத்தில் வச்சுட்டு பாதங்களை நார்த்துக்கு நீட்டிட்டோம்னா அது அப்படியே இறங்கி நேர நார்த்து உத்தர பாகத்துக்கு போயிடும். இது மகாத்மாக்களான யோகீஸ்வரர்கள் நமக்கு பண்ணி கொடுத்ததான ஒரு பெரிய உபகாரம். இதுக்கு ஊர்த சஞ்சாரம்னு பேர் இருக்கு. அந்த ஊர்த சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தெற்கு வடக்காக இந்த மிருத சரீரத்தை வைத்து சம்ஸ்காராதி கிரியைகள் எல்லாம் செய்கிறார்கள். அடுத்ததாக எதனால் இந்த சரீரத்தை இந்த ஜீவாத்மா விட்டு போகிறது அப்படின்னா,
ஒரு ஜீவாத்மாவனுடைய வேலைகள் எல்லாம் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு முடிஞ்சு கொடுத்து இனிமே இந்த உடம்பை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது வர நேரத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய வேலையை குறைக்க ஆரம்பிக்கும். உடம்பை உபேட்சை பண்ணிட்டு இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துடும். இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது. உள்ளே பூந்துட்டோம் எப்படி வெளியில் போகலாம் அப்படின்னு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இதால் ஒவ்வொரு நேரத்தையும் தூங்குற நேரத்தில் நமக்கு மரண நிலை தான் ஏற்படுகிறது. அது வந்து டெம்பரரி டெத்து. ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாம் அது வந்து சோமஸ்கந்தன் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே இந்த சிவபாபதிக்கு நடுவில் உட்காந்துருக்கிறதான முருகப்பெருமான் ஆட்டமாக அது உட்காந்துட்டு இருக்கும் இந்த உடம்பை பார்த்துட்டு. முன்ன காலத்தில் இந்த முன்ன காலத்தில் இல்லை இப்பவுமே இந்த வடாம் போடு பார்த்துருக்கலா சம்மர் சீசனில் யாராவது ஒருத்தர் காவலுக்கு உட்காந்துவா பார்த்துட்டே உட்காந்துருப்பார். அதில் வந்து காக்கா வந்து உட்காரக்கூடாது, இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி இது பாட்டுக்கு டெய்லி பார்த்துட்டு உட்காந்துருக்கும். அந்த பார்வை ஒரு நாளைக்கு வர முடியாமல் போயிடும். அப்போ அது நிஷித்தமான உடம்பு தெரிஞ்சு போயிடுது. நமக்கு இடம் இல்லை இந்த இடத்துல, நம்ம கர்மா எல்லாம் முடிஞ்சு கொடுத்து நம்மளை சம்படி கால்டு பேக். இப்போ மிலிட்ரி ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தில் சோல்ஜர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போயிட்டு இருப்பா. அவரும் அந்த மிலிட்ரி ஆஃபீஸில் ஒரு வார்த்தை போடுவான், கம் பேக் அப்படின்னா எல்லாரும் அங்கங்கே போட்டு ஓடி வந்துடுவான். யாரும் திரும்பி பார்க்க மாட்டா, ஆர்குமெண்ட்டுக்கு நிற்க மாட்டா. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கிட்ட இந்த பிரகிருதி கூப்பிட்டு சொல்லி உன் கர்மா முடிஞ்சாத்தது சிம்பிளி எக்ஸிட் அப்படின்னு ஒரு பட்டன் அடிச்சுட்டா போயிடும், வெளியே தள்ளி போயிடும், அப்புறம் திரும்பி வராது. ஆனால் இவ்வளோ நாளாக நமக்கு இருந்த வீடாச்சே, நமக்கு குடியிருந்ததான நம்மளுடைய வீடு அல்லவா இந்த சரீரம், இது ஒரு ரதமாட்டம் அல்லவா, இதை வச்சு தான் நம்மளோட நாள் டிராவல் பண்ணோம். அதனால இதை என்ன பண்ண போறா இதுக்கு அடுத்தது இந்த ஞாதிகள் அப்படிங்கிறதான ஒரு ஆசாவாசத்தில் அது பாட்டு பார்த்துட்டே இருக்கும். எப்போ அந்த பாடியை கிரிமேட் பண்ணுற வரைக்கும், அடக்கம் பண்ணுற வரைக்கும் அதுக்கு பின்னாடியே சுத்தும். இதுதான் நடக்கிற ப்ராசஸ். இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனிதர்களுக்கு கலியுகத்தில் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு வேத விதி இருக்கு. ஆனால் எல்லாராலையும் 100 வயசு தகிக்க முடியுமா? முடியாது. நிறைய பேர் 100 வயசுக்கு முன்னாடியே ஒருவேளை மரணத்துக்கு கீழங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ நமக்கு கொடுத்ததான இந்த கான்ட்ராக்சுவல் எக்ரிமெண்ட் இருக்கு, அலாட்மெண்ட் பண்ணிருந்தான் 100 வயசுக்கு நீ கலியுகத்தில் அவனுக்கு ஜென்மாவா, ஓகே 100 வயசு கொடுத்துருக்காளே. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட்ல வந்துட்டு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை லங்கனம் செய்கிறோம். அந்த ஆத்மா வந்து ஜீவாத்மா குவிட் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணாமல். அப்போ எப்போவுமே ஒரு கான்ட்ராக்டில் க்ளாஸ் போட்டுருப்பா, இந்த நாள் வரைக்கும் இன்னொரு இந்த கான்ட்ராக்ட் இது நீ குவிட் பண்ணமானா 2 மாதம் நோட்டீஸ் விட்றான், 1 மாதம் நோட்டீஸ் இல்லைன்னா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறான். அப்படியானா உனக்கு கான்ட்ராக்ட்லேருந்து விட்டு வெளியே வந்துக்கலாம். கான்ட்ராக்டுங்கிறதே 2 பார்ட்டிக்குள்ள தான் எக்ரிமெண்ட் தானே. அப்படி ஒரு மனிதன் பரிபூர்ணமாக 100 வயசு வாழ்ந்து சத்கர்மாக்களை எல்லாம் பண்ணி ஆத்மத்தியானத்தை அடைந்து எல்லா தத்துவங்களையும் புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு வாழ்ந்தவனுக்கு தான் பூர்ணமாகிறது வாழ்க்கை. மற்றவங்களுக்கெல்லாம் அபூர்ணமான மரணம் தான் சம்பவமாகிறது. இந்த ரகசியத்தை வந்து மகர்ஷீஸ்வரர்கள் எல்லாம் புரிஞ்சு இறந்த பிறகு 12 நாட்கள் வேதோக்தம், மந்திரோக்தம், ஸ்மிருத்தியோக்தம், உத்தேசோக்தம், இந்த உத்தேசங்களை வைத்துக்கொண்டு அந்த ஜீவாத்மாவை அது செஞ்சுதான அந்த பாவத்துக்கு பிராயஷ்டங்களை எல்லாம் பண்ணி அதை பிதர்லோகத்துக்கு சஞ்சாரம் செய்யறதுக்குள்ளதான மார்க்கத்தை காட்டி கொடுத்து அதுக்கு தேவையான ஒரு சரீரத்தையும் உருவாக்கி கொடுத்து அதை வந்து இந்த பிதர்லோகத்துக்கு அனுப்பி விடுறார்கள். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிதருக்கு வந்து பிதர் ஆயிரத்தில் இப்போ வரைக்கும் 12வது நாள் அன்னைக்கு தான் பிதர்வாக முடியும். அது வரைக்கும் இந்த ஜீவாத்மா நன்றி உள்ளதாக இருக்கும். இந்த குடும்பத்தில் இல்லை இந்த கர்த்தாவுக்கிட்ட இல்லை யாரெல்லாம் உபகாரம் பண்ணாலும் வாழ்க்கையெல்லாம். அதுதான் என்னுடைய விஷயத்தை சொல்றது. இனிமே தேகத்தியாகம் நடந்ததான இந்த ஜீவாத்மா கர்மாக்கள் எல்லாம் எங்க பண்ணணும்? இது ஒரு கேள்வி. யதா சௌகரியம் அபாவசத்துக்கு எங்கேயாமெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவர் எங்க இறந்து போனாரோ அதே இடத்துல கர்மாக்கள் பண்றது, ஒருவேளை அந்த ஊராக இருக்கலாம், அந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், தாலுக்காக இருக்கலாம், அந்த இடத்திலேயே பண்றது உத்தமம். சத்தியமா சொல்ல போனா 40 மீட்டருக்குள்ள விசினிட்டியில இருக்கிற மாதிரி பண்ணணும். 400 வச்சுக்கலாம், 400 மீட்டர், அப்போ 1 கிலோமீட்டர் ஆகலை. அதனால கூடுமான வரையில் ஒருவர் எங்கே இறந்து போயிருக்காரோ அந்த இடத்திலேயே வந்து இந்த கர்மாக்களை எல்லாம் சேர்ந்து அதி விசேஷம். காரணம் என்னன்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து போக தெரியும். முதல்ல இங்கேருந்து எமவரியில் போய் ஸ்டாம்ப் பண்ணி வந்துட்டு இல்லையா, ஒரு எக்ஸிட் பாஸை வச்சுட்டு, அந்த எக்ஸிட் பாஸை வச்சுட்டு வெளியில் வந்துட்டு பெட்ரோலிங்க்கு வர மாதிரி வெளியில் வந்துட்டு உன்னுடைய பந்து மந்திராதிகள் எல்லாம் கொடுக்குறாளோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கடைசியில் வந்து சொல்லு நெட் பேலன்ஸ் என்ன இருக்கு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்றா. இது நிறைய பேர் இந்த பெட்ரோலிங்க்கு வந்துட்டு ஜெயிலுக்குள்ள திரும்பி போக மாட்டாளே. அதே மாதிரி நிறைய டிக்கெட்டுகள் வந்துட்டு பெரிய உத்தேசத்தோடு வரும். என்னோட ஞாதிகள் எனக்கு அதை தரப்போறா, இதை தரப்போறா, பிரபுதபலி தரப்போறா, என்னை வந்து அஃபிஷியலி பிதிரு வர்க்கத்தில் சேர்த்து விடுவா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு நடக்கும். அதுக்கு ஒரு ஜலமிஸ்ரதம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை வந்து பிது தீர்த்தத்தை ஜாயின் பண்றது ஒரு சங்கதி. அதெல்லாம் வந்து அந்த விஷயம் கற்றுக்க நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். இனிமே அந்த டாபிக் நான் இப்போ ஜாஸ்தி பேச போறதில்லை. இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க என்ன அப்படின்னா, சஞ்சயனம் வரைக்கும் இருக்கிறதான நிகழ்ச்சிகள் என்ன,
அப்புறமா பொதுவாக சில விஷயங்கள் இந்த 12 நாட்கள் என்ன நடக்கிறது இதை பற்றி அவ்வளோ 12 நாளோடய அது அந்த 3 பார்த்து முன்னாடி சொன்னேனே. ஒன்று வந்து மரண சஞ்சயனம், அதுக்கு அடுத்தது பிண்ட உதக தானம் 10 நாட்கள் வரைக்கும் ப்ளஸ் 2 நாள் 12 நாள் வரைக்கும் இருக்கிறதானது 2வது பாகம். 3வது பாகம் சுபஸ்வீகாரம் போன்றதான சத்கர்மங்களுடைய ஒரு நிகழ்ச்சி. இப்படி 3 பாட்டு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இப்போ வரைக்கும் அதுதான் பிளானில் இருக்குது. சஞ்சயனம் வரைக்கும் தான் பண்ண போகிறேன், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம், ஆண்டவன் விட்ட வழி. முடிஞ்ச அளவுக்கு எங்கே இந்த பிராணன் போச்சோ அந்த இடத்துலையே பண்ணுறது அத்யுத்தமம். ஏன்னா அங்கே மேக்சிமம் அந்த ஜீவாத்மாவோட எனர்ஜி அங்கே இருக்கும். நம்ம பண்ணுறது எல்லாமே அந்த 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 ஜீவாத்மா உத்தேசம் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறது எல்லாமே. அப்போ அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஏன்னா அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் ஹெமிஸ்பியர் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. சப்போஸ் இந்த ஊரில் போய் இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒன்று போக தெரியாது, வர தெரியாது. 2 யாராவது நல்ல ஆவாகனம் பண்ணி இழுக்க முடியும். அந்த அளவுக்கு பிரம்மவித்தாக இருக்க வேண்டும், புரோஹிதனும் கர்த்தாவும். அப்படியெல்லாம் மட்டும்தான் அதை கூப்பிட்டா வரும். இப்போ சொன்னதுக்கு இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் அம்மா அப்பா சும்மா வெளியில் எட்டி பார்த்தா வரும், ஓடி வந்துடும் வீட்டுக்குள்ளே. செல்லுகளை கூப்பிடணும், வாடா 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 அப்படின்ட்டு. செல்லுகள்கிட்ட வடி எடுத்துகிட்டு போனோம், அப்போ தான் விளையாட்டு முடித்திட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வரும். செல்லுகள் நீ வாட்டு கூப்பிடு, நான் வரப்போவதில்லை, என்னத்தையோ பண்ணித்தலை, என்னோட சௌகரியத்துக்கு நான் வருவேன். அப்படி ஒரு கேஸும் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு சின்ன குழந்தை ஆட்டம் பார்த்து இதுவும் பிஹேவ் பண்ண போகிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் பயத்திலேயே துடிக்கிறது இந்த ஜீவாத்மா. எங்கேயாவது போய் உட்காந்து ஆவாகனம் பண்ணாலும் வரணும் அப்படிங்கிறது நிச்சயம் ஒன்றும் கிடையாது, நோ கேரண்டி. வராதுன்னு சொல்ல முடியாது. தபோனிஷ்டர்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும், இப்போ மகர்ஷிகள்லாம் இந்த பாரத தேசத்தில் உட்காந்து தானே சூரியலோகத்தில் என்ன இருக்குது, சந்திரலோகத்தில் என்ன இருக்குது, பிரம்மாண்டத்துக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறத எங்கே உட்காந்து மெஷர் பண்ணியிருக்கா, விஷுவலைஸ் பண்ணியிருக்கா, தெரிஞ்சுட்டு இருக்கா. அன்னைக்கே வேதத்தை சொல்லியிருக்கு, சந்திரனில் மண் கருப்பு கலருன்னு அப்படின்னு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊரில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துன்னு வரா மாதிரி மண்ணை தோண்டி எடுத்துனதுக்கு எல்லாம் கருப்பு கலர். அப்படி வேதத்தில் சொன்னது சும்மா ஆகாதே. அதனால அவங்களுடைய அபிப்பிராயத்தில் அவள் சொல்லியிருக்கா. அதனால தான் முன்னைய காலத்தில் மரணத்துக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், பிரசவத்துக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், வாழறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ரூம் இருக்கும் செப்பரேட்டாக. அது உள்ளதான் அந்த காரியங்கள்லாம் அது பிரேத கர்மங்கள் மட்டுமாவே பண்ணிட்டு இருக்கிறதான ஒரு இடமாக இருக்கும். இதுதா. அடுத்தது பிரேத கர்மம் பண்ணி வருஷாப்திகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காசி, ராமேஸ்வரம், கயை, பத்ரிகாசிரமம் இங்கெல்லாம் போயிட்டு மேற்கொண்டு நடத்த வேண்டியதான சிராத்த பிண்டபலி முண்டனம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம். சில பேர் என்ன பண்ணுவார்னா, சஞ்சயனத்துக்கு முடிச்சுட்டு நாங்கள் காசியில் போய் பண்ணிக்கிறோம், ராமேஸ்வரத்தை போய் பண்ணிக்கிறோம் சொல்லி கிளம்பிடுவா. தப்பு. அதில் பெரிய அர்த்தம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஷோ ஆஃப். காசியில் பை டிஃபால்ட்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் அங்கே தான் போயாகணும். நான் முன்னாடி சொன்னேன் அந்த நார்த்து. அதனால் அங்கே பிதர்களுக்கு ஆவாகனம் கூட கிடையாது, அங்கே எல்லா பிதர்களும் பெர்மனண்டாகவே இருக்கா. அதுதான் அசம்ஷன். இந்த பிரேத சம்பந்தமான பிரேத பிதிர் கர்மங்கள் அவள் பிதர்களாகிறது 12வது நாளைக்கு அப்புறமா முன்னாடி சொன்னேன். அது மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சு, வருஷாப்திகம் முடிஞ்சு, அந்த 334 நாள் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ஆகி ஃபைனலாக அவளை பிதர்லோகத்தில் அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு பிதஸ்தானம் கிடைக்கிறது. அதனால் அதுக்கு முன்னாடியே காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரத்துக்கு போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போகக்கூடாது. அங்கெல்லாம் போய் பண்ணுறது அர்த்தம் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறா அப்படின்னா, சஞ்சயனம் முடிச்சதுக்கு அப்புறமா சில பேர் காசியில் போயெல்லாம் பண்ணுறா. பட் அதுக்குள்ள அத்தனை விசேஷம் கொடுத்துட்டு இல்லை. விசேஷம் என்னன்னா, இறந்து போன இடத்துலையே 12 நாள் வரைக்கும் பண்ணி 13 நாள் அன்னைக்கு சுபஸ்வீகாரமும் பண்ணிட்டு அப்புறமா வருஷாப்திகவும் முடிச்சதுக்கு அப்புறமா, அதுவும் பிதா உயிரோடு இருக்கார் அப்படின்னா அதுக்கு அலோடு இல்லை, போகிறதுக்கு அலோடு இல்லை. பிதாவும் இல்லை மாதாவும் இல்லைங்கிறதான நிலையில் இந்த மாதிரி காசி ராமேஸ்வரம், கயை, பத்ரிநாதம் இந்த மாதிரி புண்ணியக்ஷேத்திரங்களில் போய் அங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று. கயா சிராத்தம் ரொம்ப முக்கியமான சிராத்தம். அதனால கயையில் சிராத்தம், இங்கே பத்ரிகாசிரமத்தில் பிண்டம், ஒவ்வொரு இடத்துல இங்கே முண்டம், இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கா. அந்த முறையில் இந்த பிதர்கர்மாவை பண்ணுறது நல்ல பலனை, சத்பலனை கொடுக்கும் அப்படின்னு. குளிர் காலத்தில் சூடான உணவுகளை உண்ண வேண்டும். குளிர் காலத்தை ரொம்ப இல்லை வயதுக்கு ரொம்ப குளிராக இருக்கட்டும் அப்படின்னு சாப்பிட்டா என்ன ஆகும், பேச முடியாது, தொண்டை அடிச்சுக்கும், ஆஸ்மா வரும், அவ்வளோதான். அப்போ எதை எப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு நியமம் போட்டிருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பிதா உயிரோடு இருக்கிற காலத்தில் கயா சிராத்தம் பண்ண முடியாது. அதாவது அம்மா மட்டும் இறந்து போன நிலையில் இந்த சிராதத்தை கயையில் போய் பண்ண முடியாது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிதாவினுடைய மரணத்துக்கு அப்புறமா தான் கர்த்தா மாதா பிதா 2 பேருக்குமாக சேர்ந்து செய்ய வேண்டியதான காசி, ராமேஸ்வரம், கயை, பத்ரிகாசிரமம் இந்த இடங்கள் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு பிண்ட பலிதானம் பண்ணி சிராதாதிகளை பண்ணி அவங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு பாத்திரம் ஆகிக்க வேண்டும்.
இந்த மரணத்துல வேற ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த பிராமணனுடைய மரணத்துக்கும் அப்ராமணனுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சாதாரணமா மரணம் ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் கட்டில இருந்து படுத்துருப்பா. கட்டிலேருந்து இறக்கி கீழே போடணும். வெறும் நிலத்துல போடக்கூடாது என்பதனால ஒரு துணியை விரிச்சு போடணும். முடிஞ்சா தர்பாசனத்துல படுத்துக்கணும். தர்பையை போட்டு நுனிப்புல் தெற்கு பார்த்து இருக்கிற மாதிரி நுனிப்புல்ல படுத்துட்டு அந்த அதுக்கு மேலே ஒரு வெள்ளை வேஷ்டி, அவர் ஆம்பளைனா அவர் உடுத்தின்னு இருக்கிறதான வேஷ்டியை போட்டுக்கலாம், பொம்பளைனா அவங்க உடுத்திட்டு தானே அந்த புடவையை போட்டு அதுக்கு மேலே படுக்க போடணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதான சுச்சுவேஷன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய கைப்படுற நேரத்தில் பிராணம் போச்சுன்னா அது பிரம்மஹத்யா தோஷத்துக்கு காரணமாகும். ஒரு பிராமணனுடைய உயிர் நம்ம கையால் போச்சு அப்படிங்கிறதான ஒரு தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இருந்தாலும் சொல்லணுமே சாஸ்திரத்தில் இருக்கே அப்படிங்கிறதுனால எடுத்து சொல்கிறேன். இது ஒரு பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க முடியாது டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா அந்த நிலையில் எப்போ ஏற்பட்டதான சுச்சுவேஷன் இருக்குது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு டைப்பாக தான் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கானா யாருக்கு என்ன தெரியும், என்ன பண்ண போகிறா யார் பண்ண போகிறான்னு இல்லை. அது ஐசியூக்குள்ளே போட்டு மூடி வச்சிருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. இது சாதாரணமாக ஒரு மரண கிரகத்தில் நடக்கிறதான நிகழ்ச்சியை பேஸ் பண்ணித்தான் இந்த தத்துவங்கள் எல்லாமே பிரபலமாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்கு மருத்துவமனையும் கிடையாது. அங்கெல்லாம் போய் பிரசவத்துக்கும் மரணத்துக்கும் மருத்துவமனை யாரும் போகிறது கிடையாது. அந்த காலத்தில் இந்த வியாக்கியானங்கள்லாம் பண்ற நேரத்தை, அதாவது முதல்ல ஸ்மிருதிகள், ஸ்மிருதியிலேருந்து வந்தது தான் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரத்திலேருந்து திரும்பி இன்னொரு படிக்க சம்க்ஷேபமாக சுருக்கமாக சாஸ்திரத்தை இருக்கா. நீ இதுக்கும் கீழே போனோம்னா பண்ணாமல் இருக்கிறதா முடியுமே தவிர இதை விட இன்னும் ஷார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தால் கூட பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாயிடுச்சு இப்போ. அது இல்லைன்னா எதுவும் நடக்காது, அப்படி ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே இந்த மிருத சரீரத்தை தெற்கு தலை வச்சு காலை வடக்கு பக்கமாக நீட்டி படுக்க போடணும். அதன் பிறகு ஒரு விளக்க, ஒத்தத்திரி விளக்கு ரொம்ப முக்கியம். இதில் ரெட்டத்திரி கிடையாது. ஒத்தத்திரி விளக்கு தலைமாட்டுக்கு மேலே ஏற்றி வைக்கணும். தூபம் ரொம்ப முக்கியம். தீபரூபமாக பிரகாசமாக ஒளி விட்டு அது வாட்டு சுற்றிட்டு இருக்கு இந்த ஜீவாத்மா. அதுக்கு வழிகாட்டியாக இந்த தீபம் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. சில இடங்கள்ல தேங்காயை உடைச்சு வைப்பா, ரெண்டு பக்கமா சேர்த்து வைக்க மாட்டா, ரெண்டு தேங்காயை செப்பரேட் பண்ணி வைப்பா. அதாவது இந்த சரீரம் அப்படிங்கிறதான இந்த தேங்காய் ரொம்ப கடோரமாக இருக்கு. இந்த உடம்பை நீ விட்டு வெளியே வந்துட்டா. இப்போ வெட்ட வெளியில நீ பாட்டு சுத்த போறாய். அந்த சுத்துற நேரத்தில் ரிமெம்பர், இந்த பிரம்மம் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிஞ்சுதான் நீ இங்க நான் அங்கே அப்படின்னு ரெண்டு பேராச்சு. இனிமே இந்த சரீர பந்தம் உனக்கு விட்டு விடுத்து, பந்த பாசங்கள் எல்லாம் விட்டு போயாச்சு. அதுக்கு நடுவே ஒரு தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு பாரு. இந்த தீபம் தான் உன்னுடைய சத்தியம். இதை நோக்கி நீ போ அப்படிங்கிறதுக்காக ரெண்டா பிரிச்சு வைக்கிறா. உடைச்சு பார்த்தா பிரம்மம் தான் அப்படிங்கிறதான கன்விக்ஷன் தான் தேங்காய்க்கு ஸ்பெசிஃபிக்காக தான் அது 3 கண்ணு இருக்குல்வா, பிரம்மா விஷ்ணுருத்ரன் துர்காலட்சுமி சரஸ்வதி, முக்கண்ணன்னு பேர். அதான் இருக்கிறதான பெரிய விசேஷம். அது பூர்ணத்துவங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கிறது. ரசம்ங்கிறது இந்த நீர், அதுல இருக்கிறதான இந்த தேங்காய் தண்ணீர், அந்த ரசம் தான் சர்வம் இல்லையா, ஜீவரசம்னு பேர் இது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு தெரிவிக்கிறதுக்காக, சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்றா. அப்புறமா மூக்குல மூக்கு துவாரம் ஓப்பனா இருக்கும், வாய் துவாரமா இருக்கும். அதனால இந்த வாயை தலையோடு சேர்த்து கட்டுறது, மூக்குல பஞ்சு வைக்கிறது. அதனால அது வழியாக எல்லாம் இந்த ஒருவேளை பிளட் ஊஸ் அவுட் ஆகும். சில பேரோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வரும், பயந்துடுவா எல்லாம் பார்த்து. சில பேருக்கு இந்த ஈ கொசு இதெல்லாம் உள்ள போய் உட்காந்து படுத்து. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹோல்ஸை பிளாக் பண்ணிடுவா. இது சாதாரணமாக எல்லா சினிமாவிலையும் பார்க்கலாம். அதனால அதெல்லாம் இப்போ ஜஸ்ட் இதெல்லாம் சொன்னால் கூட கேட்டால் கூட பார்த்தா கூட யாருக்கும் அப்படியெல்லாம் அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு கிடையாது. முந்தைய காலத்தில் செத்து போகிறதே ரொம்ப ரேரஸ்ட்டு. இப்போல்லாம் இது சர்வசாதாரணமாக நடக்கிறதுங்கிறதுனால அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு லிமிட்டுக்கு மேலே யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. அப்படி இந்த ஏற்றினதான விளக்க 10 நாளைக்கு பராமரித்து வரணும். இது ஒரு முறை. இந்த ஜீவன் இந்த ரூபத்தில் இப்போ இருக்குங்கிறதா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், கன்விக்ஷன், புரியுறதா? அப்புறமா அந்த தெற்கு நோக்கி எல்லாரும் குடும்பத்திற்கு எல்லாருமா சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஈவினிங்கில் அவருடைய பெரிய சரித்திர விதமான புகழை எல்லாம் பற்றி பேசணும். அவர் அப்படி பண்ணார், என்ன ஸ்கூல் கொண்டு விட்டுருக்கார், என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கார், சைக்கிள் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து வருவோம், 2 பேருமா சினிமா பார்க்க போவோம், 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம். இப்படி அவருடைய நல்ல காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ, எனக்கு வேதம் சொல்லி தந்திருக்கார், எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி தந்திருக்கார், தேவி பாகவத்தை சொல்லி தந்திருக்கார், இப்படிலாம் நிறைய அவங்க என்னெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும், எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் உருவாகும். இந்த எனர்ஜியில் எங்கே போகும் தெரியுமா? இந்த எரிஞ்சுட்டு இருக்கிறதான் தீபம் அதை எடுத்துட்டு விடும், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அது வழியா 12 அடிக்கு மேலே சுற்றின்னு இருக்க நம்மளுடைய ஃப்ளைட்டு ஜீவாத்மா அதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த 12 நாள் கர்மா எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு எக்கச்சக்கமான புண்ணியமும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதுக்குள்ளே வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப குஷி ஆகிடும், புரியுறதா? அப்போ இந்த காரியங்களை ரொம்ப சிட்டையாக
பக்தி சிரத்தையோட பண்ணணும். இது வந்து இதே நேரத்தில் ஒரு ஸ்திரீயுடைய மரணம் சம்பவம் ஆகிறது அப்படின்னா அவங்களுடைய மோட்ச பிராப்திக்காக சித்தாப்பூர் அப்படிங்கிறதான ஒரு இடம் இருக்கு. மேற்கு குஜராத்தில் சரஸ்வதி நதி வந்து கொஞ்சம் பக்கத்தில் போகிற வரைக்கும், அதாவது 400 மீட்டர் அந்த லெவலுக்கு வந்து இந்த சரஸ்வதி நதி வந்து அங்கே ஒழுகிறது. அதுக்கு பக்கத்தில் அந்த நதியோட சேர்ந்தே வந்து முக்தேஸ்வர் தாம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, சிவன் கோவில். இந்த முக்தேஸ்வர் தாம் அப்படிங்கிறது இந்த பேர்லேருந்தே தெரியறது என்ன மகத்துவம் அப்படின்னு. முக்தி கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் வசிக்கும் இடம். தாமம் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கிற இடம். கேதார், பத்ரிநாதம், கங்கோத்ரி, யமுனோத்ரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் தாம் தாம்னு பேரு. சார் தாம், பஞ்சதாம் அப்படின்னு. அது மாதிரி முக்தியை கொடுக்கக்கூடியதான இறைவன் வாசம் செய்கின்றதான இடம். எந்த ஒரு ஆத்மாவினுடைய பெயரை சொல்லிட்டு இங்க வந்து அந்த பிதற்கடனை செலுத்துகிறார்களோ அவங்களுடைய அந்த ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் பகவான் அப்படின்னு. இது ஸ்திரீகளுக்கு மட்டுமே ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறதான இடம் சித்தாப்பூர். பட்டான் பனஸ்கந்தா அப்படிங்கிறதான டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடம் இருக்கு, இந்த க்ஷேத்திரம் இருக்கு. இந்த சரஸ்வதி நதி அங்கே ஒழுகிட்டு இருக்கு. அதில் அந்த முக்தேஸ்வரங்கிறதான இந்த புண்ணியக்ஷேத்திரம் அங்கே தரிசனம் பண்ணின்னு இந்த பிண்ட பிரதானம் பண்ணா பெண்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா. இது வந்து ரொம்ப ஆண்களுக்கு காசி ராமேஸ்வரம் எல்லாம் எப்படிலாம் இருக்கோ அதே மாதிரியே அது 2 பேருக்கும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். காசி ராமேஸ்வரம், கயா, பத்ரிநாதம் இருந்தா கூட பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா, பெண்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா மோட்ச பிராப்தி முக்திக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் இந்த சித்தாப்பூர் அப்படிங்கிறதான இந்த சரஸ்வதி நதி தீரத்தில் இருக்கிறதான முக்தேஸ்வர் தாம். இங்க போய் அந்த வருஷாப்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு பின்ன பிராணம் பண்ணுறது ரொம்ப நல்லதா இருக்கும். சத்தியமா பார்க்க போனா அங்க சரஸ்வதி ஒரு டேம் ஆட்டமா தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு ரிவர் ஆட்டமா இருக்கும், நதி ஆட்டமா. பாண்டவர்கள் வந்து இந்த இடத்துல வாசம் செஞ்சிருக்கா. அங்க வந்து அவா பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் இந்த முக்தேஸ்வர் மகாதேவ். அந்த பாண்டுவுக்கு வந்து அங்க சிராத்தாதிகள் எல்லாம் பண்ணி பாண்டு மகாராஜுக்கு அவ வந்து பிரத்யட்சமாக பகவான் மோட்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதான ஒரு பெருமை இந்த இடத்துக்கு இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால பெண்களுக்கு ரொம்ப உச்சிதமான இடம், அவளுடைய பிதர்கர்மா பண்றதுக்கு இந்த இடம் அப்படின்னு பிரசித்தி. பல மகான்களுக்கு தெரியும், சில சரித்திரங்கள்லாம் சொல்லி இருக்கிறத பத்தி. அடுத்ததாக சுத்த அசுத்தம், சௌச்ச அசௌச்சம் அப்படிங்கிறதான காண்டத்தில் சொல்லப்படுறதான விவகாரம். இந்த கலியுகத்தில் தீட்டு பார்க்கறதுங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விவகாரம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேரோட இன்டராக்ட் பண்றோம். நாம் யாரோடெல்லாம் இன்டராக்ட் பண்றோமோ அவ எல்லாரும் நம்மள மாதிரியே சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கஷ்டம், நடக்காது. ஒரு விதத்திலையும் சுத்தாசுத்தத்தை பார்க்கறது அவ்வளவு கஷ்டம் இந்த காலத்தில். இருந்தாலும் பெத்த பிழை செத்த பிழை அப்படின்னு புலாவுக்கும் புலைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை 2 ஒண்ணுதான். மனுஷ சரீரத்தை அசுத்தம் பண்ணக்கூடியதான 2 விஷயங்கள். ஒன்று மத்ய மாம்சம் சாப்பிட்றதும், இனி ஒன்று யாராவது வீட்டில் பிறக்கவோ இறந்து போகவோ செஞ்சா வரக்கூடியதான ஒரு தீட்டு. இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட டிஎன்ஏல ஒரு டிப்ளீஷன் நடக்கிறது. இப்போ ஒரு அப்பா பிள்ளை 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வீட்டுல அவளுடைய 2 பேருடைய எனர்ஜியும் சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் சில அப்பா அம்மா பிள்ளைகளும் வந்து ரொம்ப ஸ்நேகமாகவும் இருக்கு, அதே மாதிரி அப்பாவும் பிள்ளைகளும் எதிரிகளா சத்திரிகளாகவும் இருக்கா. 2க்கும் காரணம் இந்த ஃப்ரீக்வன்சி மிஸ் மேட்சிங் தான். இதெல்லாம் பெரிய தத்துவங்கள். இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த சொல்லியெல்லாம் முடிக்க முடியாது. இருந்தால் கூட சிம்பிளா சொல்லி வைக்கிறேன். அதனால இந்த தாய் பிள்ளை தந்தை பிள்ளை இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ஊர்ஜ சக்தி, இந்த டிஎன்ஏ ஜீன் எல்லாம் சொல்லுவாளே, அந்த பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கு. அதனால இவர்களுடைய தொடர்பு ஜாஸ்தி. அப்ப என்ன, ஒருத்தர் ஒரு பிளட் ரிலேட்டிவ் பிறந்தார் அப்படின்னா அதுக்கு வந்து பிறப்பு தீட்டுன்னு உண்டு. சாதாரணமாக பெண்கள் பிறந்தால ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த தாய் தந்தைகள் 40 நாளைக்கு தீட்டு பார்ப்பார். 30 நாள் சாதா தீட்டு, அதாவது 28+2 30 நாள் தீட்டு. இந்த 10+12 எடுக்கிறோம் இங்கே, அதே மாதிரி அங்கே 28+28 ஒரு மாதம் முடிஞ்சிடும் சந்திரனை பொறுத்த வரைக்கும். அடுத்த குழந்தை பிறந்தாச்சு ஒரு அம்மாவோட வயதுக்குள்ள, ஒரு அண்டம் வெளியே வந்துடும் 28வது நாளைக்கு. ஆகவே ஒரு 10 நாள் அடிஷனலாக உட்கார்றா தீட்டுக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி இனி ஒரு கோத்திரத்தை கொடுத்துட்டாளானா அந்த பெண்ணை இறந்து போனா கூட அவளுக்கு தீட்டு கிடையாது. அப்போ தீட்டை முன்னாடியே அவள் வந்து உட்காந்து அப்சர்வ் பண்ணி விடுறான். அதனால ஆண்களானா 30 நாள் தீட்டு தான், 28 நாள், 28+2 30 நாள் தீட்டு. பெண் குழந்தை பிறந்ததுன்னா அது 40. இதுதான் என்னுடைய காரணம். அப்போ பெண்ணை திருமணம் ஆகாம வீட்டுக்குள்ளே உட்காந்தாலோ இந்த ரூல் நாட் அப்ளிகபிள். அதனால 10 நாள் தீட்டு. தீட்டை வந்து 4 ஆசிரமம், 4 வர்ணிகளுக்கு 4 விதமாக கொடுத்துருக்கா. பிராமணர்களுக்கு வந்து 10 நாள் தீட்டு, இது மரண தீட்டு. ஓகே. க்ஷத்திரியர்களுக்கு வந்து 12 நாள் தீட்டு. வைசியர்களுக்கு வந்து 15 நாள் தீட்டு. சூத்ரனுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் தீட்டு, இறந்து போன அன்னைக்கு மட்டும்தான் தீட்டு. பிராமணர்களுக்கு 10 நாள், க்ஷத்திரியர்களுக்கு 12 நாள்,
வைசியர்களுக்கு வந்து 15 நாள், சூத்திரர்களுக்கு வந்து 1 நாள். இப்போ பிராமணனே க்ஷத்ரிய வைசிய சூத்திரனாக இருப்பான், க்ஷத்ரியனே பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரனாக இருப்பான், வைசனே வந்து பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரனாக இருப்பான், சூத்திரனே வந்து பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரனாக இருப்பான். 24 மணி நேரத்தில் நாம் எப்பெல்லாம் இறை சிந்தனையோடு இருக்கோமோ அப்பெல்லாம் பிராமணன். அதைத்தான் நான் எடுத்து சொல்லி விரும்புறீங்க ஒன்றுமில்லை. அதனால இந்த சூத்திரன் பாவம் தீட்டு சொல்லி உட்காந்துருந்தான். ஆனால் அவனுக்கு குழப்ப விட்டும், அவனுக்கு உப்மா காப்பி அவனுக்கு எங்கே யாரும் கொண்டு கொடுப்பான். ஆனால் அவன் உழைச்சுதான் பாவம். மற்றவாடெல்லாம் உட்காந்த இடத்துல வந்து விடும். வயசுக்கெல்லாம் நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கும், க்ஷத்ரியை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு விடுவார், பிராமணன் தானம் பண்ணி வாங்கிட்டு விடுவார். இவருக்கு யார் கொடுக்கறதுக்கா பாவம்? அப்போ அவனுக்கு 1 நாள் தான் தீட்டு போரும்பா. நீ ஒரு நாள் தீட்டு ஸ்மார்ட் தான் சஃபிஷியன், மறுநாள் காலையில் நீ வேலைக்கு வா. இதெல்லாம் கொஞ்சம் அன்பயசலாட்டமாக தோணும் சம்டைம். ஆனால் அதெல்லாம் விட்டுவிடும், நம்ம அதுக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆகவே இந்த மரணானந்தரம் இந்த ஜீவாத்மா அதுக்கு ஒரு ஸ்தானம் பிடிக்கணும். அது வந்து ஜோதிஷம் வழியாக கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு. அதாவது மரண லக்னம், அப்புறமா நவகிரக நிலை, அதை வந்து ரொம்ப வெக்தமாக நல்லா ஆராய்ந்தோமானா, ஸ்புடம் பண்ணி பார்த்தோமானா அது தெரியும். ஆனா யமதர்மராஜா என்ன சொன்னார்? எனக்கு கூட தெரியாது இந்த பரலோகத்துல இந்த ஜீவாத்மா எங்க போகிறது அப்படின்னு. அது காரணம் என்னன்னு விளக்குறேன். இப்போ அவருக்கு தெரியாத ஒண்ணுமில்ல, அவருக்கு தெரியாம ஒரு ஜீவனும் போகாது, எங்கி தேவர்களுடைய ஜீவன் கூட போகாது. இப்போ இறந்து போயிட்டு 3.25 நாளைக்குள்ள திரும்பி வருது இந்த ஜீவன், இதே இடத்துல கொண்டு விட்டுடுறான் ஏமைங்கிறவர்கள். அங்க பேட்ஜ் கொடுத்து அவளுக்கு எக்ஸிட் பாஸ் கொடுத்து வெளியே விட்டுறாங்களோ, வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போகாத கேஸுகள். ஆக்சுவலி திரும்பி போனங்கிற எண்ணம் உண்டு, ஆனால் திரும்பி போகிறதுக்கு தெரியாது. அது மேலே ஃப்ளோட் ஆகிடும் இந்த வெட்ட வெளியில் ஆகாயத்தில். அப்படி திசை தெரியாமல் தவிக்கக்கூடாது. பசியினாலையும் தாகத்தினாலையும் வெறுப்பினாலையும் அது வந்து அடுத்தவங்களெல்லாம் தாக்கும். அதனுடைய தட்ஸ் கால் நெகட்டிவ் எனர்ஜி. அதை பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கணும். அப்போ தான் அவள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பா. யார்? பிதர் கிரகங்களில், பிதர்களுடைய கிரகங்களில் அவளுடைய உலகத்தில் அக்செப்ட் பண்ணிக்கணுமானா இது சுத்தமான ஐட்டமாக போனவங்கக்கு. அப்போ இது பாட்டுங்க இந்த ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கல்லவா, போக வழி தெரியாமல் சுத்தும். இதைத்தான் யமதர்மராஜா சொல்றார், எனக்கே தெரியாது இந்த பரதேசி எங்கே போயிருக்கான் அப்படின்னு. எங்கேயோ சுத்தின்னு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஜீவன் ஒரு சரீரத்துக்குள்ள பூந்தாதான் அவரோட அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அதை எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும், அது மட்டும்தான் அவருடைய டியூட்டி. அது எப்போ போய் போகிறது, எதுக்கு போகணும் போகிறது இல்லை அவரோட ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் பிரம்மா பார்த்துட்டார். ஒருவனுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கான் இந்த வேலையில பண்றது. அதைத்தான் நீங்க அவர் சொன்னார், எனக்கே தெரியாதப்பா இது எங்க போய் சுத்துறது. நச்சிகேதஸ்கிட்ட சொல்றார் யமதர்மராஜா கட்டோபனிஷத்துல. அப்படி அங்கே இங்கேயுமா சுத்தின்னு இருக்கவளை எல்லாம் அந்த முனிசிபாலிட்டி ஆளு கிளீன் பண்ணுவானே எல்லா இடத்துலையும். அது ரோடானாலும் வீடானாலும் பில்டிங்காலும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவானே. அதே மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி கூட்டுறதுக்கு ஒரு வேலை யாரு? அதுதான் மகாவிஷ்ணு. மகா பாவம். விஷ்ணு பகவானுடைய வேலையை பார்த்தோமானா பரிதாபம். அதனால அதுக்கு வைகுண்டன்னு பேரு. விகுண்டிதமாக தாறுமாறாக திசை தெரியாம மேல் உலகங்கள்ல அப்படியே சுத்திட்டு இருக்கு ஃப்ளோட்டிங்ல. சில சேட்டலைட் எல்லாம் வந்து டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருவோம், அது வாட்டி சுத்திட்டே இருக்கும். அது மாதிரி இது வாட்டுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கும். அப்படி சுத்திட்டு இருக்கிறத எல்லாம் வந்து மீன் வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி விஷ்ணு பகவான் எல்லாத்தையும் திரட்டி கூட்டி அதுக்கு சன்மார்க்கங்களை காட்டி கொடுப்பார், உபதேசம் பண்ணி விடுவார். அதனால அதுக்கு வைகுண்டன்னு பேரு. ஆகவே இந்த பிரபஞ்சம் பூராமே ஒரு வைகுண்டம் தான். அந்த வைகுண்டம் விகுண்டமாக இருக்கிறதான அந்த நிலையில இருந்து அந்த ஜீவாத்மாக்களுக்கு சத்கதியை காட்டி கொடுப்பதனால அவனுக்கு வைகுண்டன் என்கிறதான பேர் வந்தது. மனுஷ வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறதோட எல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் சரீரம் விட்டு போனதுக்கு அப்புறமா இருக்கிறதா நிலைதான். ஏன்னா அப்ப சொந்தமா ஒன்றும் பண்ண முடியாது, யாராவது ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் அங்க நித்திய ஜீவன் நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அதுக்கு நடுவில் பிரேதாத்மாக்கள், பூதாத்மாக்கள், பிசாச்சாத்மாக்கள், இன்னும் என்னெல்லாமோ யாரெல்லாமோ இருக்கா. இவாள்லாம் வந்துட்டு எங்க கட்சியில் சேர்ந்துக்கோ சொல்லி எல்லாரும் இழுத்துட்டு போய் இங்கேயும் அங்கேயுமா அவஸ்தப்பட்டு அது அப்புறமா சபிக்க ஆரம்பிக்கும். பிரேத தோஷம் வந்து குளியன் வழியாக பார்க்க முடியும் ஒரு ஜாதகத்துல. அது சபிக்கும், நான் என்னெல்லாம் பண்ணி இவாளுக்காக என்னை எப்படி விட்டுட்டாலே அனாதையா, நான் என்ன பெருசா 10 கிலோ சொன்னத்தவா கேட்டேன், ஒன்றும் கேட்கல. எனக்கு தேவை எள்ளு, தண்ணி, அன்னப்பிண்டம், கொஞ்சம் தச்சு, வெறும் சோத்துங்க முடியாத கொஞ்சம் தயிர், ஒரு மாஷா பூபத்தில் ஏதாவது பண்ணு, உளுந்து விவகாரம் ஏதாவது ஒன்று பண்ணி, அப்போ எனக்கு ஞானம் உற்பத்தி ஆகும். சயின்டிஃபிக்கலி ஞானம் கெட்டு போகும் உளுந்து சாப்பிட்டா, காது கேட்காது, மந்த புத்தி ஆகும், அது மாம்சத்துக்கு சமம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் இதே ராகுதான் ஞானத்தினுடைய உன்னத லெவலில் கொண்டு போகிறது இந்த ராகுதான். தலையே ராகு, காலு வந்து கேது ஜோதிஷாஸ்திரத்தில். அப்போ ஒரு மனுஷன் பயங்கரமான ஞானியாக வேண்டுமானால் பாருங்க, ஞானியோட நட்சத்திரத்தில் இருக்கிற பாபா திருவாதிரை சுவாதி சதயம் பரம ஞானிகளாக இருப்பா. எல்லாரோடைய சீஃப் பரமேஸ்வரர், அவருக்கு உகுந்த நாள் வந்து திருவாதிரை நட்சத்திரம். நம்ம மாணிக்க வாசகர் கூட திருவாதிரை நட்சத்திரம் பிறந்திருக்கார்கள். நிறைய மகான்கள் திருவாதிரை, ஆதிசங்கர் வகுப்பா திருவாதிரை. இப்படி இந்த ராகு நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் எல்லாம் உண்டு. அது இந்த சப்ஜெக்ட்லாம் என்னால் விட்டுருவோம். ஆகவே இனி ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது இந்த ஒருவர் வீட்டில் படுத்துண்டு பெரிய குடும்பம், அந்த மரணப்படுக்கையில் அவருடைய உயிர் போகிறது அப்படின்னு வச்சுப்போம். அல்ல அந்த கிரகத்துக்குள்ள அவர் இறந்துட்டார் அப்படின்னா
அவர் படுத்துக்கிற இடம், அவர் பர்மனெண்டாக யூஸ் பண்ணுறதான இடம் மேக்ஸிமம் எங்கே படுத்துங்கிறது தானே. பாத்ரூம் இல்லை, 10 நிமிஷம் வெளியே வந்துடுவா. இவன் மேக்ஸிமம் இருக்கிற இடம் எது அப்படின்னா படுத்துக்கிற இடம். அதனால அந்த இடத்துல அந்த கட்டிலுக்கு கீழே வந்து இரும்பு சம்பந்தமான ஒரு கத்தி, ஒரு வெட்டு கத்தி, அருமாவனை ஏதாவது ஒன்று அங்கே வைக்கணும். இந்த 12வது நாள் வரைக்கும், 10 நாள் வரைக்கும் வச்சா போதும். 10 நாளுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் கிடையாது, அவங்க வர முடியாது, உள்ள நுழையவே முடியாது. ஏன்னா உள்ள அதுக்குள்ள விளக்கெல்லாம் ஏற்றி பகவானுடைய பூஜை காரியங்கள்லாம் பண்ணத்துக்குள்ள தயாரெடுப்பு இருக்கிறதுனால அதை பற்றி யாரும் விசாரப்படவே மாட்டா. அந்த 10 முடிஞ்சு கொடுத்தனாலே அக்கௌண்ட் க்ளோஸ்ட். ஸோ அது வரவும் செய்யாது, வந்து உதவும் பண்ணாது. அது வந்து ஏதாவது அதனுடைய ஒரு ஆக்கிராந்தத்தை காட்டுது அப்படின்னா, யாராவது பை மிஸ்டேக் ராத்திரி இந்த லைட்லாம் போட்டுக்காம தூங்கி இருந்து நடமாற நேரத்தில் எங்கேயாவது இடிச்சுன்னு வரும், இல்லைன்னா அதான் பார்த்து பயந்துடக்கூடாது, இல்லை இந்த வீட்டில் திருப்பி அதுக்கு ஆசாபாசம் வச்சுட்டு இங்கே பிரேதக்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக, அதை விளக்குறதுக்காக இதை மாதிரி சில பேர் தொடர்பத்தின் போடுவா. சில பேர் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான கத்தி, வெட்டு கத்தி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கீழே போட்டு வைக்கிறது நல்லது, ஒரு சேஃப்டி அப்படிங்கிறதான முறையில் அது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிராமணர்கள் அவர்களுடைய சம்பிரதாயப்படியும், க்ஷத்திரியர்கள் அவர்களுடைய சம்பிரதாயப்படியும், வைசியர்கள் அவர்களுடைய சம்பிரதாயப்படியும், சூத்திரர்கள் அவர்களுடைய சம்பிரதாயப்படியும் இந்த பிதர்கர்மாவை பண்ணணும். அதில் தான் இறைவனுக்கும் திருப்தி, அந்த பிதர் ஸ்தானத்துக்கும் மரியாதை. ஸோ பிராமணன் வந்து அவனுக்கு சொன்ன மாதிரி இருக்கிறதா சம்ஸ்காரத்தில் பண்ணாமல் வேற எதாவது பண்ணுறது அர்த்தமும் இல்லை. அதனால தான் அவனுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் கொடுத்து இந்த பூலோகத்தில் பகவான் வந்து பிராமணன் வந்து பூசுரன்னு பேர். பூமியில் இருக்கிறதான தேவர்கள் யாரு அப்படின்னா பிராமணன். பிராமணனுக்கு 2 கொம்பா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவனோட பிறவிக்கு அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பகவான் கொடுத்து வச்சிருக்காரு. என்ன பண்ண முடியும் இப்போ, அது இப்படி இருக்கு. அதனால எல்லாரும் இந்த விஷயத்தை பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு எதாவது சௌகரியம் எப்படி பண்ணணுமோ எப்படி. இப்போ மற்றவங்கள்லாம் வந்து இந்த சஞ்சயனம் பண்ணி முடிச்சு நேர 16ஆம் நாள் அன்னைக்கு கொஞ்சம் பெட்ட பரிதானம் படுவாள். அவளுக்கு இந்த 70 கரணம், அர்க்கிய சம்யோஜிதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அந்த பிதர்கள் அந்த கேட்டகரி, நான் முன்னாடி சொன்னேனே 4 கேட்டகரி ஆஃப் பிதர்களும் 4 கேட்டகரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸும் இருக்கா. அதே மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் அசுரர்கள், அரக்கர்கள், நாகர்கள், எல்லாத்துலேயும் கேட்டகரி உண்டு. கேட்டகரி பேசிக்லி வர்ணம், என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை லெட் பண்ணினா இவா. நல்லவராக இருந்தானா, புண்ணியவானாக இருந்தானா, பாவியாக இருந்தானா, கெடுதல் பண்ணிட்டு இருந்தானா, இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் ஒரு ஜீவாத்மாவை பொறுத்தவரையில் பரமாத்மாவில் ஐக்கியமாகி மோட்ச பிராப்தியை அடையணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அது பார்த்துக்கிறது. உயிரோடு இருக்கிற காலத்திலே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக மரணானந்தரம் அது நேரடியாக அந்த பகவான் வந்து கூட்டின்னு போவார். இல்லை பகவானுடைய கிங்கர்கள் அனுப்பிச்சு அந்த ஜீவாத்மாவை செப்பரேட்டாக கூட்டிகிட்டு போவார். நிறைய புராண கதைகள் இருக்கிறது மாதிரி. கெடுதல் பண்ணவாளை வந்து அதே மாதிரி யமகிங்கர்கள் வந்து கூட்டிகிட்டு போய் தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்புவார். மோட்சம் கிடைக்கிற வரையில் இந்த பிரக்ரியை கண்டினியூஸாக தான் இருக்கும். மரணம் ஜனனம் மரணம் இப்படி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஞானம் வரும். நான் வந்து இந்த உடம்பல்ல, இந்த பஞ்சபூதங்கள் அல்ல, இந்த சப்த தாதுக்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவும் அல்ல. நான் என்கிறது வந்து பரமாத்ம சைதன்யத்தோட சேர்ந்தவன், இணைந்தவன். இப்போ இந்த பூலோகத்தை வந்து உட்காந்து தவிச்சிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து நேரம் அங்கே போய் சேரணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு வந்து இந்த 4 வர்ணிகளுக்கு 4 மார்க்கம் வழியாக பகவானுடைய பாதத்தை போய் சேர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா. எல்லாரும் பகவானுடைய பாதத்தில் தான் போய் சேர்றா. அது பிராமணர், க்ஷத்ரிய, வைசிய, சூத்ராதிகள். புருஷோத்தத்தில் பிராமணோஸ்தியமகமாசீது பாகூராஜன்யக்ரதா ஊரூதசயத் வைஷ்யாக பத்யாகம் சூத்ரோ அஜாயதா. பகவானுடைய பாதங்கள்லேருந்து சூத்ரர்களை உருவாக்கினார் அப்படிங்கிறார். அப்போ சர்வவிதமான பூஜைகளும் எல்லாம் அந்த திருவடிக்குத்தான் எல்லாரும் செய்கிறார்கள். அதே மாதிரியே பகவானுடைய திருவடியில் போய் சேரணும்னு தான் எல்லா சாஸ்திரமும் சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அங்கே சூத்ரர்கள் ஒரு ஜாதியோ இல்லைன்னா அப்ராமணர்கள்ங்கிறது வந்து ஒரு குறைச்சல் அப்படிலாம் கிடையாது. 4 பேர் தேவை. ஒரு வண்டிக்கு 4 சக்கரம் தேவை. இதில் எந்த சக்கரம் நல்லது பெருசு அப்படியெல்லாம் கிடையாது. 4 சக்கரமும் ஒரே சைஸில் ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருந்தால் தான் வண்டி முன்னுக்கு ஓடும். அப்போ பகவானுடைய இந்த பிரபஞ்ச பரிபாலனத்தில் இப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். பிராமண பிதர்கள், சத்திரிய பிதர்கள், வைசிய பிதர்கள், சூத்ர பிதர்கள். அங்கே போய் இந்த பிரிவினை காட்டுறதுக்காக சொல்லலை, நான் வர்ணத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. மிச்ச விஷயத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நமசிவாய்.